ஹாய் திஸ் இஸ் ஜோ டுடே நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெத் விஸ்பர். ஆஃப்டர் லாங் டைம் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறம் ஒன்று விட்டு ஒரு நாளாச்சும் கண்டிப்பாக நான் படம் போட்டுருவேன். எக்ஸாமும் படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இடையில எந்த வேலையும் நான் செய்ய தான் போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் மூவி தாங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒன்று தானே, காட்டில் வாழ்வாங்க. ஸோ அங்கே வந்து பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. அதே போல் தான் காட்டில் வாழறாங்க. 3 அண்ணா, 3 அக்கா தங்கச்சிங்க. ஸோ அதில் ஒருத்தருக்கு வந்து பேய் பிடிக்குது. ஊரில் வந்து ஒரு மர்மமான நோய் வந்து தாக்கி ஒரு பொண்ணு ஆல்ரெடி செத்து போகிறா. அதே போல் நோய் தான் இந்த பொண்ணுக்கும் வருது. ஸோ அந்த நோயிலேருந்து இந்த பொண்ணு வந்து அவங்க அண்ணன் ஃபேமிலிலாம் காப்பாற்றினாங்களா, இல்லை அந்த பேய் மூலமாகவே அவங்க செத்துட்டாங்களா அப்படின்றது தான் கதை. ரொம்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். மற்ற படத்தை கம்பேர் பண்ணுறச்ச மற்ற படத்துலலாம் பார்த்திங்கன்னா வாலண்ட்ரியாக வந்து சாவாங்க. பட் இவங்களுக்கு இருப்பிடமே இதுன்றதுனால ஸோ வேறு வழி இல்லாமல் சாகுறாங்கன்னு சொல்லலாம். சாகுறாங்களா இல்லையான்னு போய் படத்தில் பார்த்தா தான் தெரியும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம படத்துக்குள்ளேயே போய் இல்லாமல் படத்தோட பேர் போட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டெத் விஸ்பர் 2017 2023 சாரி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு பேரண்ட்ஸை காட்டுறாங்க. காட்டுக்குள்ளே வந்து தனியாக நடந்து போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் மீனவ குடும்பம் போல். பொண்ணுக்கு ஏதோ ஒரு கொடிய நோய் வந்து இருக்கிறதாவும், எப்படியாச்சும் பொண்ணை எப்படியாச்சும் சரி பண்ணிடணும் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டே போகிறாங்க. பொண்ணுக்கு என்ன நோய் ஏதெல்லாம் தெரியல. அப்போ ஏதோ ஒரு முணுகல் சவுண்டு கூட கேட்குது. நம்ம பொண்ணை எப்படிங்க சரி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ் வந்து பேசிக்கிட்டே போகிறாங்க. நம்மக்கிட்ட பெருசாக காசும் இல்லை அப்படின்ற விஷயத்த வந்து பேசிக்கிட்டே போகிறச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்குது. அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்டதுமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து போய் கதவு தட்டி பார்த்தா இன்னுமே கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப கோரமாக வந்து பார்த்திங்கன்னா வயிறுலாம் வீங்கிக்கிட்டே போகும். அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வேறு என்ன பண்ண முடியும்? கண் எதிர்க்கவே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து துடிக்குது, கத்தி கதறாங்க. ஆனால் அந்த உடம்பு வந்து வயிறு பெருசாகி செதஞ்சு போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறா. அவளை வந்து அம்மா தான் கத்திக்கிட்டே எழுப்புறாங்க. இன்றைக்கி செடியில் வந்து தண்ணி விட்டியா, அப்பா திட்ட போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போல். ஏன்னா அவங்க ஒவ்வொரு வார்த்தை சொல்கிற வந்து பார்த்திங்கன்னா அப்பா திட்ட போகிறாரு, அப்பா திட்ட போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவளை விட பெரியவ ஒருத்தி இருக்கா. அவள் வந்து பார்த்திங்கன்னா செடிங்களுக்கெல்லாம் நான் தண்ணி விட்டுட்டேன், ஸோ நீ ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்கிறா போல். அதாச்சும் 3 பொண்ணுங்க. அதில் சின்ன பொண்ணு வந்து கடைசியாக ரொம்ப குட்டி பாப்பாவாகிறா. பட் இவளுங்க வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாகிறாளுங்க. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிங்க வந்து பார்த்திங்கன்னா அதே போல் 3 பேர். ஒருத்தன் வந்து வெளியூரில் போய் வேலை செய்கிறான். இதுதான் இவங்களோட ஃபேமிலி ஸ்டோரி. அப்பா ரொம்பவும் ஸ்ட்ரிக்ட்டு. அம்மா வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு பயந்த போலகிறாங்க. எல்லாத்துக்குமே அப்பா திட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாயந்தரம் ஸ்கூல் போயிட்டு சீக்கிரம் வந்துட்டு அப்பா அவங்களை எங்கேயோ கூட்டிகிட்டு போக போகிறாரு, பக்கத்தூரில் திருவிழா நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குட்டி பாப்பாக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாகிடுது. ஆனாலும் பார்த்திங்கன்னா பெரியவ மட்டும் பயப்படுறா. இது போல் எனக்கு ஸ்கூலில் இன்றைக்கி வந்து நான் தான் சேர் பெஞ்செலாம் எடுத்து அடுக்கிட்டு வரணும், என்னால் சீக்கிரம் வர முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அப்பா வந்து உங்களை பயங்கரமாக திட்டுவார் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பஞ்சு மிட்டாய் கேட்டிருக்கோம். அவங்க மம்மி வந்து வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போல். அதுக்காக சோகமாக வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சி ஜாலியாக பேசிட்டு வந்தப்போ தங்கச்சி மட்டும் அமைதியாக வரா. ஏன்டி அமைதியாக வரும், உனக்கு பஞ்சு மிட்டாய் தானடி நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அக்காக்காரி சொன்னதுமே வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சிக்காரியும் வந்து சந்தோஷமாயிடுவா. சரி சரி ஓகே ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு அங்கேருந்து குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ஓடி போகுது. நமக்கும் அப்படி தானேங்க, நமக்கு வேணுன்ற பொருள் கிடைச்சா சந்தோஷமாயிடும் இல்லையா? ஸோ குழந்தை வந்து வேகமாக ஓடி போயிட்டு அந்த கடைசி பாப்பா வந்து ஒரு மரத்து முன்னாடி ஸ்டன் ஆகி நின்றுடும். ஏன்டி இங்கே இப்படி நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை அங்கேருந்து ஓடி போய்டும். அப்போ அங்கே என்ன பார்த்துச்சு ஏது பார்த்துச்சுலாம் நமக்கு காட்ட போகிறதில்ல. இங்கே வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு வந்துச்சு இல்லையா, இன்றைக்கி வந்து கிளாஸில் நான் தான் பெஞ்சு போர்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரணும், என்னுடைய ஒர்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிளில் வந்து ஒரு பேர் இருக்குது நட்டுன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து அந்த டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒரு மாதிரி பேயெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கு. அப்போ வந்து இன்னொருத்தி வந்து வாடி போகலான்னு சொல்கிறச்சு அவள் கையில் இதெல்லாம் பார்த்துட்டு பயந்து போகிறா. என்னடின்னு சொல்லிட்டு கேட்டால், அந்த ஒரு பொண்ணு படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒருத்தி வந்து செத்து போயிட்டா இல்லையா, அவளுடைய பிளேஸ் தான் போல். பட் அவள் இதை வரைஞ்சி வச்சுருக்கா போல். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அது நோய் இல்லை போல், இந்த பேயினால தான் அந்த பொண்ணு செத்துருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர்லாம் அங்கேயே கிழிச்சு போட்டு தங்கச்சி வந்து கூட்டின்னு வந்துடுறா. அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே செத்த சீனை வந்து அப்படியே ரீகால் வேறு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சிங்க வீட்டுக்கு வரணும் இல்லையா? ஸோ அது வந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு வேன் வந்து இறக்கி விட்டு போகுது. அந்த வேன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இருட்டாயிடுச்சு. அப்பா வந்து ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. ரொம்ப இருட்டில் வந்து இந்த காட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டுருப்பாங்க. ரொம்பவுமே பயத்தில் வந்துட்டுருப்பாங்க. அது எப்படி தான் இந்த காட்டுக்குள்ளெல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியல. இந்த காட்டுக்குள்ளெல்லாம் பசங்களை தனியாக அனுப்புகிறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த குட்டி பாப்பா கண்ணுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேய் வந்து கண்ணுக்கு தெரியுது. அந்த பேப்பரில் வரைஞ்சி வச்ச போலவே தான் அந்த பேயும் இருக்குது. மற்ற 2 பேருக்குமே தெரியுது. அதை பார்த்தோன்னே வேகமாக வந்து பார்த்திங்கன்னா
இவங்க 3 பேரும் ஓடி வராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி அண்ணன் வந்து பயமுறுத்துறான். ஏன்டா இப்படி பயமுறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இவளுங்க 3 பேரும் திட்டுறச்சு, அப்பா அவங்கள வர சொல்லி என்னை கூட்டின்னு வர ஆள் அனுப்பிச்சாரு. சரியா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வாங்க செம மாற்றி விழப்போகுதுன்னு கூட்டின்னு வர்றப்போ அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா கோவமாக கேட்குறாரு, டைம் என்னன்னு பார்த்தியா, உங்கள் அண்ணனை போல் உங்களையும் ஸ்கூல் அனுப்பாமல் விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறச்சே, இது போல் எனக்கு இன்றைக்கி வந்து ஒர்க் இருந்துச்சுப்பா அதனால தான் என்னால் அப்படின்னு சொல்கிறச்சே, உங்ககிட்ட இருந்து எனக்கு நான் எந்த பதிலும் எதிர்பார்க்கல. ஸோ இதுதான் லாஸ்ட் டைம், இன்னொரு முறை இப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கூல்லேருந்து நிறுத்திட்டு உங்கள் அண்ணா போல் வேலைக்கு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மனுஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் போல். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன போலவே பக்கத்தூரில் திருவிழா இல்லையா, அதுக்கு கூட்டின்னு போயிருப்பாங்க. பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த காட்டுக்குள்ளவே வளர்கிறாங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சாமிலாம் கும்பிட்றாங்க, குடும்பம் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்த மதத்தை எப்படி தொழுவாங்களோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழுகிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இந்த கொடி நோயெல்லாம் எதுவும் வராமல் பாதுகாக்கிற மாதிரி சாமியை கும்பிட்டு போவாங்க. ஆனால் அவங்க மூஞ்சி வந்து வித்தியாசமாகவே தான் இருக்கும் அவங்க அம்மாவோட மூஞ்சி. அதுக்கப்புறம் இங்கே 3 அக்கா தங்கச்சிங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராட்டினத்தில் எல்லாம் ஏறி விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ தங்கச்சி வந்து பஞ்சு மிட்டாய் கேட்டா இல்லையா, ஸோ அந்த பஞ்சு மிட்டாய் வந்து தங்கச்சி வாங்கி கொடுத்துருப்பா, தங்கச்சிக்கு அக்கா வாங்கி கொடுத்துருப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு பொண்ணு இருப்பாள், பெரியவ இல்லாத அதுக்கு அடுத்து இருக்கிறவளுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஃபீவர் இருக்கிற போல். அந்த ராட்டினத்தில் வந்து சரி போகலாமா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இருக்கிற 2ஆவதாக இருக்கிறவளையும் 3ஆவதாக இருக்கிறவளையும் கூட்டின்னு போயிடுறாங்க. கூட்டின்னு போயிட்டு அதுக்குள்ளே வந்து சுற்றுறாங்க. சுற்றுறச்ச வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி பொண்ணு மேலேருந்து கீழே பார்க்கும். அப்படி பார்க்குறச்ச வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூனியக்காரி கிழவி வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட கண்ணுக்கு தெரியவா. அதை பார்த்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை ரொம்பவுமே பயந்துரும். அந்த பேய் போலவே தான் அந்த சூனியக்காரி கிழவியும் இருப்பாள். அதை பார்த்துட்டு அக்கா அங்கே மடியில் வந்து உட்காந்துக்கும். என்னடி ஆச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறச்ச ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் இறங்கி வர்றச்ச பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் தங்கச்சிக்கு வந்து நடக்கக்கூட முடியாது. அதுக்கப்புறம் அக்கா வந்து ஏதோ சமாளிப்பா, அது போல் கோல்டு ஆயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பா. இருந்தாலும் அப்பா வந்து கேட்பாரு, ஒன்றும் இல்லைம்மா பயப்படுற மாதிரி, ஜுரம்தாம்மா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்துடுவா. இப்போ தான் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் எந்த நோயும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பொழுது வெடிஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணங்காரன் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகலான்னு பார்த்தீங்கன்னா பெரியவன் ஒருத்தன் வெளியூரில் வேலை செய்கிறான் இல்லையா, அவனும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பான். வா நான் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டிலேருந்து வெளியே தான் ஹாஸ்பிட்டல்லாம் போனோம். ஸோ அங்கே கூட்டின்னு போயிட்டு வரோம். அதுக்கப்புறம் கடைசி தங்கச்சி வந்து அண்ணங்கார மடியில் ஏறி இருக்கிறா. அப்புறம் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா தம்பியெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பெரியவன் இல்லையா, ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கான் இல்லையா, ஸோ அவனுக்கு விதவிதமாக சமைச்சு கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கனவுல வந்து அந்த பேயெலாம் வர்ற மாதிரி காட்டுறாங்க, கதவுலாம் திறக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த செகண்ட் பொண்ணுக்கு அவளும் வந்து பார்த்திங்கன்னா டோரெல்லாம் திறந்து பார்க்குறா. என்னடா இது வித்தியாசமாக சவுண்டு கேட்குதேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் தூங்கிட்டு இருக்கிறவ அப்படியே எழுந்து வெளியே பார்க்குறா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தான் காட்டுறாங்க, அந்த கோரமான பேயை வந்து நமக்கு காட்டுறாங்க. நான் இது வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே கொஞ்சம் பயத்தோடு தான் கொடுக்குறேன். வீட்டில் வந்து யாரும் இல்லையா, ஸோ கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவ எழுந்து போகிறத வந்து பெரியவ பார்க்குறா. பெரியவ பார்க்குறச்ச வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் பயங்கரமாக கேட்குது. இவ வந்து வெளியே போகிறத வந்து மற்றவங்க பார்க்காத மாதிரி பண்ணுறதுக்காக அந்த பாட்டு சத்தம் பயங்கரமாக கேட்குது. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டு சத்தம் கேட்குறதுனால இவங்களுக்குலாம் மயக்கம் வருது போல். ஸோ இவளும் வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு விடுற அளவுக்கு போயிடுறா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி வந்து அகெயின் வந்து பெட்ரூம்லேயே இருக்கிறா. என்ன நடந்துச்சுன்னே ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாக்கிட்ட வந்து ஏதாச்சும் சொல்ல வரலான்னு நினைக்கும்போது அம்மா வந்து எல்லாத்துக்கும் அப்பாக்கிட்டேயே இருப்பாங்க. ஸோ அதனால் பெரியவனால சொல்ல முடியாது. வீட்டில் வந்து ஒரு தோட்டக்காரனை வேலைக்கு வச்சுருப்பாங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே சொல்லாத அரையும் குறையுமா இது போல் நீங்கள் கொடுத்த பணத்துக்கு நான் வேலை செஞ்சுட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு பேசுவான். என்ன வேணும், இன்னும் கொஞ்சம் பணம் வேணும்னா வாங்கிக்கோ, ஏன் அப்படி மறைச்சி பேசுகிறேன்னு சொல்கிறச்சா அவன் ஏதோ பேயின்ற மாதிரி சொல்லுவான். எந்த காலத்துலையா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடியும் வந்து ஒரு மாதிரி பேசிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு பெரியவன் இல்லையா, ஸோ அவன் அதுக்கேற்ற போலேயே நடந்துப்பான். அவரை கூப்பிட்டு விசாரிப்பார். அப்போ வந்து அவர் சொல்லுவார், இந்த வீட்டில் இந்த மரத்தில் சம்திங் ஏதோ இருக்குது, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்கோ, அது வந்து ஒரு வித்தியாசமான சவுண்டு போடுது, அந்த நேரத்தில் நம்ம மயக்கம் போட்டுடுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டு போவார். அவனும் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்டு தங்கச்சி உடம்புல தானே இப்போ வித்தியாசமாக நடக்குது. ஸோ அவள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய கை கால் அழுத்தி விடலாம் சொல்கிறச்சு பெரிய வந்து திட்டுறா, என்னடி குழந்தைகிட்ட போய் வேலைலாம் வைக்கிறேன்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் அவங்க மம்மி வந்ததுமே மாற்றி பேசுவாள், பெரியவ தான் என்னை வேலை வச்சதாகவும் உடம்பு முடியலன்றது இருந்தால் கூட என்னை வந்து வேலை வாங்குறா மம்மின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்படியே மாற்றி பேசும். ஸோ இப்போ இவள் உடம்புல இருந்து அந்த பேய் தான் பேசுது போல், இவ எதுவும் பேசலை. ஆனால் அக்காவுக்கு அதெல்லாம் தெரியுமா, இவ கொஞ்சம் வித்தியாசமாக நடக்கிறான்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு வெளியே போய் உட்காந்து அழுவுறா. இதை எப்படி சரி பண்ண போகிறோன்னு தெரியல, ஏன் இவ இப்படி மாறிட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து தங்கச்சி உட்காந்துக்கிட்டு
சொல்லுவா. "அக்கா நைட்டு வந்து நான் உங்க கூட படுத்துக்கிட்டேம்மா" அப்படின்னு கேட்குறச்ச, "ஏன்டி அப்படி சொல்ற?" அப்படின்னு கேட்குறச்ச, "இது போல் நைட் ஆனா அக்கா வந்து வித்தியாசமா நடந்துக்கிறா. அப்ப நான் என் மூஞ்சியே பார்க்குறா. அப்ப அவ மூஞ்சி இப்படி தான் இருக்குன்னு ஒரு மூஞ்சிய வரைஞ்சு காட்டுறா. அத பார்த்ததுமே தங்கச்சி அக்காவே பயந்துர்றா. அப்புறம் அத காலாலேயே அழிச்சிட்டு, சரி என் கூடவே படுத்துக்கோன்னு சொல்லி அனுப்பிடுறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாகிட்ட வந்து சொல்லலான்னு நைட்டு வர்றச்ச, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா கண்டுக்கவே மாட்டுது. அதுக்கப்புறம் நான் வெளி சிட்டிக்கு விரும்பி போயிட்டு வரேன். தங்கச்சிங்கள நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும், அப்பாவும் போயிடுறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் அண்ணன் வந்து என்ன பண்றான்னா 3 தம்பிங்கள கூப்பிட்டு தங்கச்சிங்கள கேட்டா பயந்துருவாங்க இல்லையா? தம்பிங்கள கூப்பிட்டு, "நான் இல்லாத இந்த டைம்ல ஏதாச்சும் நடந்துச்சா? வித்தியாசமா ஏதாச்சும் பேய், பிசாசு போல" அப்படின்னு கேட்குறச்ச, அவங்க பெருசா அவங்களுக்கு எதுவும் பார்க்கல இல்லையா? பெருசா சொல்லல. ஆனா இதெல்லாம் கேட்டு இருந்த அக்காக்காரி இருக்கா இல்லையா? அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் பெரியவ. அவ வந்து சொல்லுவா. "இது போல தங்கச்சி வந்து வித்தியாசமா நடந்துக்கிறா. தான் அப்படி ஒரு பேய் பார்த்ததாவும் சொல்றா. அது மட்டும் இல்லாம அவ அன்னைக்கு நைட்டு போனச்ச, நானும் பின்னாடியே எழுந்து போலான்னு நெனச்சேன். ஆனா எனக்கு ஒரு வித்தியாசமான குரல் கேட்டதுக்கப்புறம் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்." அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதுமே அண்ணன் வந்து ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இதே தான் அந்த தோட்டக்காரனும் இவன்கிட்ட சொல்லியிருப்பான். ஸோ ஷாக் ஆயிடுறான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் முழிச்சுட்டு இருக்கலாம். என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிய இருக்காங்க. ஏன்னா அப்பா, அம்மா வீட்ல இல்ல இல்லையா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காவல் காத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் சொன்னதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தங்கச்சி வந்து தூங்க போய் சொல்றா. "நீ வெளியலாம் வராத. போய் தூங்கு. நாங்க பார்த்துக்குறோம்." அப்படின்னு சொல்றான். தங்கச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போயிடுறா. அதுக்கப்புறம் நைட் ஆகுது இல்லையா? நைட் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா குடிச்சிட்டு வந்து மட்டையாயிடுறானுங்க. ஆனா பெரியவன் மட்டும் தூங்கல. மத்த 2 பேரும் தூங்கிடுறாங்க. ஆஸ் யூசுவல் நைட் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்குது. தங்கச்சிக்காரியும் வந்து பார்த்தீங்கன்னா, மெல்ல மெல்லமா வீட்ட விட்டு எழுந்து போறா. அப்ப அந்த வித்தியாசமான சவுண்டு கேட்டா மயக்கம் வந்துரும் இல்லையா? அதுக்காக என்ன பண்றான்னா, அக்காக்காரி வந்து எந்த அளவுக்கு தைரியமானவளாவும், தங்கச்சி மேல பாசம் இருந்தா, அவ கைய போட்டு கடிச்சிட்டு இருப்பான்னு பாருங்க. அவ நல்லா கைய கடிச்சதுமே அந்த மயக்கம் வந்து வராம இருக்கு. அதுக்கப்புறம் சின்ன தங்கச்சி வந்து எழுந்து வந்து அக்காவ கட்டி பிடிச்சிக்கிறா. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ வந்து வீட்ட விட்டு வெளிய போயிட்டா இல்லையா? அப்பவும் இந்த பாட்டு சவுண்டு உள்ள கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. காத நல்லா டைட்டா மூடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணா, தம்பிங்கலாம் ஓடி ஓடி தேடுறாங்க. இவனுங்க கொஞ்சம் கண்ணு அசந்துட்டாங்க. எந்த பக்கம் போனான்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு தேடுறாங்க. லைட்டெல்லாம் அடிச்சு பார்த்தா, அப்பதான் அங்க ஒரு கோரமான பேய். அந்த பேய வந்து நமக்கு காட்டுறாங்க. அது தலைய சாய்ச்சு பார்க்கும். அத பார்த்ததுமே ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போயிடும். ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பெரியவன் போய் தன் தங்கச்சி வந்து அந்த மூங்கில் மரத்தாண்ட மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வருவான். தூக்கிட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டுல போட்டு அவள வந்து ஆசுவாசப்படுத்தி என்னன்னு கேட்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "இவ்வளோ நேரம் நான் எங்க இருந்தேன்? இவ்வளோ நாளா நான் எங்க இருந்தேன்? எனக்கு என்ன ஆச்சுன்னு?" சொல்லிட்டு கேட்பா. "ஒண்ணும் இல்ல. நீ தூங்கு. உனக்கு உடம்பு சரியில்ல." அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 4 பேரும் உட்காந்து பேசுவாங்க. "இங்க என்னதான் நடக்குது? ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் ரொம்பவுமே பயந்துருவான். தான் குடும்பத்துக்காக ரொம்பவுமே பாசம் வச்சுட்டு இருப்பான். ஸோ மறுநாளும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி குடிச்சுக்கிட்டே என்ன நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு துப்பாக்கி வச்சுக்கிட்டு அவன் வந்து காவல் காத்துக்கிட்டே தான் இருப்பான். அதேபோல தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா எழுந்துப்பா. அவன் வந்து பார்த்துருவான். ஆனா, அந்த வித்தியாசமான சவுண்டு கேட்டதுமே மயக்கம் வந்துரும் இல்லையா? அது வந்துரும். அதுக்கப்புறம் இவன் போய் விளக்குலலாம் கூட கை வச்சுருவான். கை வச்சா அந்த சூடு தாங்காம மயக்கம் வந்து வராம இருக்கும் இல்லையா? ஸோ, அந்த விளக்குல வந்து கை வச்சு அந்த மயக்கத்துலேருந்து அவன் தப்பிச்சுருவான். அதுக்கப்புறம் தங்கச்சி போய் அதே போல லைட் அடிச்சு தேடிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கமும், அந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உருவம் போய்க்கிட்டே இருக்கும். அது நல்லா பயமுறுத்திக்கிட்டு இருக்குமே தவிர, தங்கச்சி கடைசி வரைக்கும் எங்க இருக்கான்னு அவங்கனால கண்டே பிடிக்க முடியாது. ஒரு கட்டத்தில தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிக்கா பிரிஞ்சு போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி யாரோ நடக்கிற மாரியே இருக்கும். அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிங்கலாம் நீ ஒரு பக்கம் போ, நீ ஒரு பக்கம் போன்னு பேசி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போவாங்க. போனதுக்கப்புறம் அண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மூங்கில் மரத்தில வந்து அந்த பேய் வந்து அங்கங்க தெரியிற போல இருக்கும். ஸோ, அந்த மூங்கில் மரத்த வந்து சுட்டு தள்ளுவான். அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, அது பயங்கரமா பயமுறுத்துமே தவிர, அந்த பேய வந்து இவங்கனால ஒண்ணுமே பண்ண முடிஞ்சிருக்காது. அத பார்த்து ரொம்பவுமே வந்து ஷாக் ஆயிடுவான். தங்கச்சியெல்லாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துருவான். மயக்கம் போட்டு விழுந்த தங்கச்சிய. அதுக்கப்புறம் இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு தங்கச்சிகிட்ட கேட்குறப்போ, அவளுக்கு பெருசா ஒண்ணும் தெரியாது. எல்லாம் உட்காந்து இத பேசிட்டு இருப்பாங்க. "நம்ம இதுக்கு என்னதான் பண்ணலாம்? யாராச்சும் ஷாமினியாச்சும் வர வச்சு பேய் ஓட்டலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். தங்கச்சிலாம் ரொம்ப பயப்படுவா. ஆனா அண்ணாவா இவன் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தைரியம் குடுத்து, "என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் மறுநாள் பொழுது விடிஞ்சதுமே கார்லாம் ரெடி பண்ணிட்டு, ஒரு பேய் ஓட்டுறவர போய் கூட்டின்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புவான். அதுக்கப்புறம் தங்கச்சிகிட்ட வந்து பேசிட்டு இருப்பான். நீ எத பத்தியும் கவலைப்படாத. இந்த குடும்பத்த பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. ஸோ, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் யாரையாச்சும் வர வச்சு கண்டிப்பா
பேய் ஓட்டுற வேலையை பார்த்து நம்ம தங்கச்சியை காப்பாற்றிடலாம் அப்படின்னு வந்து இங்கே சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி வந்து அதான் அக்காக்காரி வந்து இந்த பேய் பிடிச்சிருக்கு இல்லையா, அவகிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்ருப்பா. அப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருப்பாள். சடனாக தான் ஒரு மாதிரி ஆவா போல். ஸோ அப்போ வந்து நார்மலாகவே பேசிகிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக பேய் மாதிரி பேசுவாள். அக்காவுக்கு வந்து ஒன்றும் புரியாது. அவகிட்ட வந்து நார்மலாக பேசி முடிச்சதுக்கப்புறம் அவள் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவள் வித்தியாசமாக நடந்துப்பாள். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலில் வந்து ஒரு சூனியக்காரி கிழவி. ஸோ அவளை பார்த்ததுமே தங்கச்சிக்காரி பயங்கரமாக கத்துவா. ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா அவள் மேலேயே ஏறி உக்காந்துக்கிட்டு அவள் வாயை திறக்க வச்சு அவள் வாயிலேருந்து ஒரு பல்லை பிடுங்கி அவள் வாயில் போட்டு மெல்ல ஆரம்பிச்சிடுவா. இங்கே அவளுக்கு ஒன்றுமே புரியாது என்னடா பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த சூனியக்காரி கேள்வியை வந்து அவங்க மொத்த பேரும் வந்து அடித்து தெருத்தி விடுவாங்க. தெருத்தி விட்டுட்டு அந்நேரத்துக்கு அவங்க மம்மியும் வந்து பார்ப்பாங்க. என்ன நடக்குது இங்கே, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் சொன்னார் இல்லையா, ஒரு பேய் ஓட்டுறவரை கூட்டின்னு வர போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பேய் ஓட்டுறவரையும் கூட்டின்னு வந்திருப்பார். கூட்டின்னு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ தான் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லுவார். சொன்னதுமே வந்து பார்த்திங்கன்னா ஜூஹி இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேரை சொல்லுவார். அதுக்கப்புறம் இவ வந்து நான் ஜூஹிலாம் இல்லை, நான் யாமனா அப்படின்ற ஒரு பேரை வந்து சொல்லியிருப்பா. சொன்னதுமே வந்து ரொம்பவுமே ஷாக் ஆகிடுவான். இப்போ என்ன இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஜூஹின்றது வந்து அது சூனியக்காரி. ஸோ அந்த சூனியக்காரியும் இல்லைன்னா இந்த பேய் வேறு யாராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த சூனியக்காரி தானே வந்து பல்லெல்லாம் பிடுங்கி போட்டு மென்று சாப்பிட்டு போனா. அதனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழவன் இங்கேருந்து போயிட்டு வேறு ஒரு ஏதாச்சும் இவருக்கும் ஒரு குரு இருப்பார் இல்லையா, அவரை போய் கூட்டின்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவருனால அந்த பேயை வந்து ஓட்ட முடியாது போல், அதனால் போயிடுவான். அதுக்கப்புறம் போகிற வழியில் அந்த சூனியக்காரி பார்த்துட்டு போகலாம், அவள் இருக்கிற இடத்துக்கு போனால் அந்த சூனியக்காரி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சூனியம் பண்ணிக்கிட்டு இருப்பாள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஒரு பல்லை பிடிங்கிட்டு வந்தா இல்லையா, அந்த பல்லை இன்னுமே வச்சுக்கிட்டு தான் இருப்பா போல். அதை வச்சு ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டா போல். இப்போ தான் அந்த பொண்ணுக்கு சூனியம் பண்ணுறா போல். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வாயில் போட்டு மென்னே முடிச்சிடுறா ஏதோ பண்ணிவிட்டு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மென்று முடிச்சதுக்கப்புறம் தான் போகிறா. அதுக்கப்புறம் தன்னைத்தானே அவள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு செத்து போயிடுறா. ரொம்ப கொடூரமாக இருக்கும் இந்த சீன்லாம் வந்து காட்டுறச்சு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண சொல்லு அப்படி என் தங்கச்சின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அவள் வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிடுவா. அதை பார்த்துட்டு அண்ணங்காரன் ரொம்ப ஷாக் ஆகிடுவான். ஷாக் ஆனதுமே இதுக்கப்புறம் தங்கச்சிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறச்ச, இல்லை அவள் வந்து பல்ல சாப்பிட்டு ஜீரணம் பண்ணி தான் அவள் வந்து செத்துருக்கா. ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு பிரச்சனையே அப்படின்னு சொன்னதுமே அண்ணன் ரொம்பவுமே ஷாக் ஆகிடுவான். என்னடா பிரச்சனையை முடிக்கலான்னு பார்த்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வளர்ந்துக்கிட்டு போதேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த சூனியம் பண்ணி பல்ல சாப்பிட்டு தன்னைத்தானே வந்து பண்ணிக்கிட்டா இல்லையா. ஸோ என்னடா பண்ண போகிறோன்னு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறச்சு அவர் வந்து சொல்லுவார், இல்லை நான் என்னுடைய குருவை போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அன்றைக்கி நைட் ஆகியிருக்கும். நைட் ஆனதுமே திரும்ப அது வந்து கூப்பிடும் இல்லையா, அதுக்காக ரொம்பவுமே பயந்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் வந்து படுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க ஆஸ் யூஷுவல் இவங்க 3 பேரும் வந்து எப்பவுமே தூங்க மாட்டாங்க. தங்கச்சி எங்கேயாச்சும் போயிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே போல் பாட்டு சத்தம் கேட்கும், எல்லாருக்கும் மயக்கம் வந்துடும். தங்கச்சியும் வந்து ஓடி போயிடுவா. அதுக்கப்புறம் மற்றவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து மற்றவங்கள போட்டு அடித்து எழுப்புவான். அந்த விளக்கில் கை காட்டலான்னு நினைக்கிறச்சு அந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா அணைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் கையை போட்டு அந்த பொண்ணு வழக்கம் போல் கடிச்சிக்கிட்டு அவள் எங்கேயும் போவிடாமல் பார்த்துக்கணுன்னு நினைப்பாங்க. மற்றவங்களையும் போட்டு எழுப்பி அந்த மயக்கத்துலேருந்து தெளிய வச்சுருவான். தெளிய வச்சதுமே தங்கச்சி வந்து எங்கே போனானே தெரியாது. ஏன்னா ஒன்ஸு காட்டுக்குள்ளே போயிட்டாலே எப்படி வருவானே தெரியாது. அண்ணன் தம்பிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அது பின்னாடியே போவாங்க. பின்னாடியே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் தான் அப்பாவும் வந்துருவார். வந்ததுக்கப்புறம் என்னடா துப்பாக்கியோடு இருக்கிறீங்க, கொடுங்கடா துப்பாக்கி அப்படின்னு கேட்குறச்சே, இல்லைப்பா தங்கச்சிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏ டு இசட் என்ன விஷயம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் சொன்னப்போ அவன் நம்பவே மாட்டான். என்னடா முட்டாள்தனமாக பேசுகிறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த வீட்டோட ஓடுலாம் தானாக விழும். அதுக்கப்புறம் சாமான்லாம் பயங்கரமாக தானாக விழுறப்ப தான் அவங்க டேடிக்கே வந்து அப்போ இங்கே ஏதோ தப்பு இருக்குது அப்படின்றது ஒரு விஷயத்த புரிஞ்சுப்பார். அதுக்கப்புறம் எல்லாரும் வழக்கம் போல் ஒவ்வொரு பக்கம் மூலைக்கு போய் தங்கச்சியை தேடுறச்சு அண்ணங்காரன் தேடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணங்காரன் கை யாரோ பிடிக்கிற போல் இருக்கும். அது வேறு யாரும் இல்லை, அந்த பேய் தான். அவனை பயங்கரமாக பயமுறுத்திடும். எந்த அளவுக்கு பயமுறுத்தும்னா இப்போ எதிர்க்க ஒரு பேயாக வந்து பயமுறுத்தும். அப்புறம் அவனும் பேயின்னு சொல்லிட்டு சுட்டுருவான். ஆனால் அது பேயே கிடையாது, அவங்க மம்மி. என்னடா நம்ம அம்மாவே சுட்டுட்டுமேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறச்சு அந்த தலையையே அது சரி பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுன்னா பிள்ளைய சாவடிக்க போகும். ஆக்சுவலாக அது அம்மாவே கிடையாது, அவங்க அம்மா உருவத்தில் வந்து எல்லாரையும் பயமுறுத்தி இருக்கும். ஸோ இந்த இடத்துல அவன் பயந்து போய் அள்ளு விட்டுரும். அவனுக்கு
எப்படியாச்சும் இங்கேருந்து ஓடி போனோன்னு துப்பாக்கி தூக்கின்னு ஓடுவான். அவன் தான் வீட்லயே தைரியமானவன். அவனே பயந்து போய் ஓடி போவான். கடைசியா அவங்க அம்மா வந்து எதிர்க்க நிக்கிறச்ச, அவங்க அம்மா யாரு, பேய் யாருன்னே தெரியாது. அம்மாவே சுடன்னு நெனைப்பான். அவங்க அம்மா ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயி நின்னுடுவா. என்னதான் நடக்குதுன்னு தெரியலன்னு. அதுக்கப்புறம் சின்ன தம்பி தான் வந்து, "ஏய் இது நம்ம அம்மாடா" அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கே ஒரு மாரி ஆயிடும். என்னதான் நடக்குதுன்னு தெரியலேன்னு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, 2வது தங்கச்சி உள்ளவே இருக்க சொல்லியிருப்பாங்க. குட்டி தங்கச்சிய பார்த்துக்க சொல்லி. ஸோ, அவ எல்லாமே ஜன்னல்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாம, அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னே தெரியல இல்லையா? ஸோ, 2வது தங்கச்சியும் வந்து எழுந்துக்கினா. ஸோ, வெளிய போவாதன்னு சொல்லிட்டு பெரியவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்சுக்கிறா. "தயவுசெய்து அமைதியா இரு" அப்படின்ற நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கதவு வந்து தானா திறக்கிற போல இருக்கும். திறக்க முடியாததுனால அந்த பேய் என்ன பண்ணும்னா, அந்த ஜன்னல் வழியா கைய விடும். அந்த பேய் தான் இப்ப அக்கா உடம்புல இருக்கு இல்லையா? அந்த அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கை நுழையாததுனால அந்த கையில இருக்கிற செதெல்லாம் கிழிஞ்சுக்கிட்டு, அப்படியே நாரும் தோலுமா அந்த கை உள்ள வரும். அத பார்த்துட்டு 2 பேரும் கத்தி கதறுவாளுங்க. அத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கை சடனா காணாம போயிடும். அதுக்கப்புறம் பொழுது வெடிஞ்சு தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் அந்த மூங்கில் மரத்தாண்ட மயக்கம் போட்டு இருந்திருப்பா. அவள தூக்கின்னு வந்து வீட்ல வச்சுட்டு பொழுது வெடிஞ்சிரும். எல்லாரும் தூங்காமலே அந்த வீட்ட சரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வழக்கம் போல அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு குருவ கூட்டிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு, அவன் வந்து கூட்டின்னு வந்துட்டு, அவன் வந்து இறங்குனதுமே இந்த மூங்கில் மரத்த தான் பார்ப்பான். இந்த மூங்கில் மரம் தான் இவ்வளோ பெருசாகுதே, இத ஏன் அழிக்காம வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்றப்போ, இது எங்க அப்பாவோட ஃபேவரைட் மரம். அதனால அழிக்க முடியாது. ஆனா, அவர் வந்தது அப்பவுமே அந்த மூங்கில் மரத்து மேல ஒரு கண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்ததுமே ஒரு மையில ஒரு கோலம் போடுவாரு. அந்த பொண்ண பார்த்துட்டு அந்த பொண்ண விட்டு போறியா இல்லையான்னு கேட்பாரு. ஆனா, அந்த பொண்ணு தான் உடம்புல பேய் இல்லாத போல நடிக்கும். "அம்மா பாருங்கம்மா" அப்படின்னு சொல்லும். அம்மா இல்லையா? ஸோ பொண்ணு அப்படி பேசினதுமே கிட்ட போவா. ஆனா, பையன் வந்து தடுப்பான். "வேணாம்மா அது நம்ம தங்கச்சியே இல்ல" அப்படின்னு சொல்லுவான். இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து நடிக்க ஆரம்பிச்சுரும். நடிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாக்காரி வேற வழி இல்ல இல்லையா? போய் பொண்ண வந்து கட்டி பிடிச்சுப்பா. கட்டி பிடிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இவன் நெத்தியில கை வச்சதுமே, அது பேயா மாரி கத்த ஆரம்பிக்கும். அப்பதான் அம்மாவுக்குமே கூட ஒரு டவுட் வந்திருக்கும். அதுக்குள்ளேயே அப்பா என்ன பண்ணுவாருன்னா, ஒரு குச்சி எடுத்து "என் பொண்ண விட்டு போ, என் பொண்ண விட்டு போன்னு" அடிக்க ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் அது பேயா மாரி ஆம்பள வாய்ஸ்ல பேசும். ஷாக் ஆயிடுவாரு அந்த மனுஷன். அந்த மனுஷன் பேயெல்லாம் நம்பாத அந்த மனுஷனுக்கே அள்ளு விட்டுரும். "அப்பா அமைதியா இருங்கப்பா" அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிங்கலாம் இருக்கானுங்க இல்லையா? 3 பேர அவர் வந்து கூட்டின்னு வந்து, "இந்த மரத்த முதல்ல வெட்டி போடு" அப்படின்னு சொல்றச்ச, "அப்பா திட்டுவாரே" அப்படின்னு சொல்லுவான். "உனக்கு உங்க தங்கச்சி வேணும்னா மரத்த வெட்டி போடு. இல்லையா விட்டுரு" அப்படின்னு சொல்லுவாங்க. மரத்த வெட்டின்னு இருக்கிறச்சே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாத்து அடிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாத அதுக்குள்ளேயே அவங்க அப்பா வந்துருவாரு. இவ்ளோ மூட நம்பிக்கையா இருக்கீங்களே! மரத்தில போய் என்ன இருக்கு? இது எங்க அப்பாவோட ஃபேவரைட் மரம்" அப்படின்னு பேசின்னு இருப்பாரு. "தயவு செய்து கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருங்க. உங்க பொண்ணு உங்களுக்கு வேணும்னா அமைதியா இருங்கன்னு" சொல்லுவாங்க. அது வெட்டின்னு இருக்கிறப்ப தான் பயங்கர நாத்தடிக்க ஆரம்பிக்கும். என்னடா நாத்தடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டோட குடல், என்னென்னவோ அந்த பார்ட்லாம் இருக்கும். அந்த ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உயிர் வேற இருக்கும். உள்ள இருக்கிற பொருள் அதான் எப்படி உயிர் இருக்க முடியுமே தெரியல. அது அவ்வளோ கொடூரமா காமிச்சிருப்பாங்க. நீங்க போய் இது படமா பார்க்குறச்ச தான் புரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேய் பிடிச்சிருக்க பொண்ணு இருக்கா பார்த்தியா, அவ எழுந்து ஓடி வரா அந்த மரத்த வெட்ட வேணான்னு சொல்லி. அதுக்கப்புறம் "உங்கள யாரையும் நான் விடமாட்டேன்" அப்படி இப்படின்னு பேய் என்னெல்லாம் டயலாக் பேசுமோ, அந்த டயலாக்லாம் பேசுறச்ச, இவர் வந்து நெத்தியில அந்த மைய வச்சு அழுத்தி விடுவாரு. ஸோ, அந்த நேரத்தில அந்த பேய வந்து ஆசுவாசப்படுத்துவாரு. அண்ணன் தம்பிங்களும் அத டைட்டா புடிச்சுப்பாங்க. அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மரத்து மேல தான் அந்த பேயோட கண்ணே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குடலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொளுத்திட்டு அந்த தாத்தா வந்து சொல்லுவாரு, "எல்லாம் போயிடுச்சா?" அப்படின்னு கேட்குறச்ச, "அதெல்லாம் ஒண்ணும் போல. இப்பதான் ஆரம்பமே" அப்படின்னு சொல்றாரு. இவனுங்க பயந்து போயிடுவானுங்க. என்னடா போயிடுச்சா போயிடுச்சான்னு நெனைக்கிறப்போ, ஒவ்வொரு முறையும் ஆரம்பம்னு சொல்றாரு. "நீ என் இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க. இந்த பேய முழுவதுமா ஓட்டிர்றேன்" அப்படின்னு அந்த தாத்தா சொல்லிட்டு போயிடுவாரு. ஸோ, இப்ப அந்த இடத்துக்கு கூட்டின்னு போலாம் தங்கச்சின்னு சொல்லிட்டு, இது காடு இல்லையா? அங்க இருக்கிறது ஒரு கார் தான். ஸோ, அதில எத்தன பேர் போயிட முடியும்? மிஞ்சி போனா ஒரு 3, 4 பேர் தானே போ முடியும். ஸோ, அந்த தாத்தாவோட அந்த பேயோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, பெரியவன் போறான். அவங்க அம்மா, அப்பா போறாங்க போல. ஸோ, அப்படி போயிட்டே இருக்கிறச்ச, அந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மந்திரத்த சொன்னா தான் எல்லாருக்கும் மயக்கம் வந்துரும் இல்லையா? அந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா, மந்திரத்த சொல்ல ஆரம்பிக்கும். இவங்க மம்மியும் வந்து பார்த்தீங்கன்னா, அவள எவ்வளோ டைட்டா கட்டி பிடிக்க முடியுமோ கட்டி பிடிச்சிட்டு இருப்பா. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அது வர வழியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உருவத்த வர வச்சு பயங்கரமா பயமுறுத்தும். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, "நீங்க எதையும் பார்க்காதீங்க. நீங்க பாட்டு ரோட பார்த்து ஓட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தாவும் தைரியப்படுத்துவாரு. அது நம்மள எவ்வளோலாம் பயமுறுத்த முடியுமோ பயமுறுத்தும். "நீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஒரு கட்டத்தில இவளுக்கு அந்த பொண்ணுக்கே வந்து அகைன் பேய் வந்து மந்திரத்த சொல்ல ஆரம்பிச்சுருவா. வர்ற வழி நீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேய்ங்க ஒரே அட்டகாசம் பண்ணின்னு இருக்கும். இத நீங்க இப்போ வீடியோவா பார்த்தீங்கன்னா, அந்த சவுண்டோட பயங்கரமா இருக்கும். ஒரு கட்டத்தில காரே வந்து கவுந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேய் வந்து மெல்ல மெல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நடந்து வரும். அண்ணங்காரங்கிட்டயே நடந்து வரும். ஸோ, என்னதான் பண்ண போறோம்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த புல்லட்ல வந்து பார்த்தீங்கன்னா
அந்த கத்தியில் சாரி புல்லட்டில் இல்லை, அந்த ஏதோ புனித நீர் இருக்கும், அதில் குத்துனா தான் அந்த பேய் சாவுன்ற போல் அந்த கிழவனையே கடிச்சிட்டு அவள் எப்படியோ எகிரி குச்சிருவோம் அந்த பேய் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவளை எப்படி தான் கட்டுப்படுத்த முடியுமோ தெரியலையே. இங்கே எல்லாருமே ஒரு கட்டத்தில் மயக்கத்தில் இருப்பாங்க. அப்போ அந்த பேய் எழுந்து வந்து அண்ணங்காரங்கிட்ட சொல்லும், எனக்கு உங்கள் தங்கச்சி உடம்பு மட்டும்தான் தேவை, ஒழுங்காக போயிடு, உன் தங்கச்சியோடு போயிடுவேன், இல்லைனா ஒவ்வொருத்தரையும் சாவடிப்பேன்னு சொல்லிட்டு அந்த டிரைவரை முதல் கொண்டு சாவடிச்சிட்டு காட்டும். சரின்னு சொல்லிட்டு அடுத்தது யார், உங்கள் மம்மியை சொல்லட்டா உங்கள் டேடியை சொல்லட்டா அப்படின்னு கேட்குறச்சே அவன் வந்து வேணா என்னை சுட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தி இருக்கு இல்லையா, அந்த கத்தி எடுத்து கையிலேயே குத்துவான். ஏன்னா அதில் தானே புனித நீர் இருக்குது. ஸோ அந்த கத்தியிலேயே குத்துவான். அதுக்கப்புறம் அந்த உள்ளேருந்து அந்த பேய் வந்துடும். பேய் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேயோட வாயிலே துப்பாக்கி வச்சு சுட்டு அந்த பேயை சாவடிப்பான். பேயை எப்படி சாவடிக்க முடியும் தெரில, கதை எப்படி தான் எடுத்திருக்கான். ஸோ ஃபைனலாக அந்த பேய் செத்துருச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த பொண்ணை பெட்டில் சேர்த்துக்கிறச்சு அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே துடிக்கிறா. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எப்படி செத்தாலோ அதே மாதிரி இந்த பொண்ணும் கொடூரமாக வயிறு உப்பி உடம்பு வெடித்து வாய் வழியாக ரத்தம் எடுத்து தான் சாகிறா. ஸோ இந்த பொண்ணு கடைசியாக செத்தும் போச்சு. அந்த பேயை அழிக்க முடிஞ்சிச்சானா இல்லை போல். ஸோ அப்புறம் அண்ணன் என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணுக்கு இறுதி சடங்குலாம் செலுத்திட்டு அந்த மூங்கில் மரத்துக்குள்ளே ஒரு மர வீடு இருந்துச்சு, அதையும் நல்லா கொளுத்தி போட்டுடுறான். கொளுத்தி போட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒரு பேப்பர் கிடைக்குது. அந்த பேப்பரில் அந்த பேய் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா அந்த பேய்க்கு அழிவே இல்லைங்க. ஸோ அது யாரெல்லாம் நினைக்குதோ அவங்களெல்லாம் கொல்லுது. யாரெல்லாம் நினைக்குதுன்னா ஆல்ரெடி சாகிற வரைக்கும் போயிட்டு அகெயின் பிழைச்சி வந்தவங்கள தான் அது வந்து சாக வந்து இதுமாரிலாம் பண்ணுமா, சாகடிக்க நினைக்குமா. ஸோ அது போல் தான் இவங்க தங்கச்சிக்கும் ஆல்ரெடி ஒரு முறை நோய் வந்திருக்கும், அதுலேருந்து பொழைச்சிருப்பா. ஸோ இந்த பொண்ணு இங்கே செத்து போச்சு, இந்த பேய் வந்து போச்சானா கண்டிப்பாக போல் மேபி பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன். அப்படி பார்ட் 2 வந்தால் கண்டிப்பாக நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேயும் சாவலை, சரியான ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுக்கல. எதுக்கு இந்த பேய் வந்து இந்த குடும்பத்தை சூஸ் பண்ணிச்சு, என்ன தான் ஸ்ட்ராங்குன்னாலும் அந்த பேய்க்குன்னு ஒரு பின்புலம் இருக்கணும் இல்லையா, அப்படி எதுவும் இல்லை. என்னவோ தெரில. மேபி பார்ட் 2 வந்தால் நான் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.